இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கைக்கு எரிபொருள் வருவது தொடர்பான ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அத்தோட பங்களாதேஷில் கைது செய்யப்பட்ட 6 இலங்கையர்கள் தொடர்பான தகவல் இருக்குது. அது மாத்திரமல்லாது இரவு 6 மணியில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் வீதி விளக்குகளை அணைப்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது தொடர்பாகவும் 2 தரப்பு தங்களுடைய கருத்தை சொல்லி இருக்குது. அது என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதுவரைக்கும் பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 1ஆம் நாள் 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஈழத்தில் பதிவாகி இருக்கிற முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது வெயிலில் இருந்து ஆரம்பிப்போம். இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. நாளை 2ஆம் நாளில் இருந்து இந்த வெப்பம் அல்லது வறண்ட நிலையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் வறண்ட நிலை தொடரும், ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட 31ஆம் நாள் காலை 8:30 இருந்து 1ஆம் நாள் 4ஆம் மாதம் 2026 காலை 8:30 வரைக்குமான அந்த 24 மணித்தியாலத்தில் குர்நாக 37 பாகை சி வெப்பநிலை பதிவாகி இருக்குது. கேட்கவே பயமா இருக்கு மக்களே. அதை விட நுவரேலியாவில் 8.1 பாகை சி என்று நினைக்கிறேன், அப்படித்தான் இந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்குது. எனவே நாங்கள் இங்கே இருந்து நுவரேலியாவில் போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு வருவோமோன்ற அளவுக்கு மனசு சொல்லுது. அந்த அளவுக்கு கடுமையான வெயில நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்த செய்தி மிக முக்கியமானது. பங்களாதேஷினுடைய கடல் எல்லையில வைத்து இலங்கை மீனவர்கள் 6 பேர் கடந்த ஆண்டு நிறைவு கால பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அத்துமீறி அவர்களுடைய கடல் எல்லைக்குள்ள நுழைந்ததாக சொல்லித்தான் பங்களாதேஷ் கடற்பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு பிறகு தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் ஈழத்தை வந்தடையல. அவர்கள் இன்னும் சில நாட்களில் ஈழத்தை வந்தடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பங்களாதேஷ் நாட்டு அதிகாரிகளோட பங்களாதேஷில் இருக்கிற இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் வெளிவிவகார அமைச்சு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்குது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய வெற்றியாக இந்த 6 பேரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த செய்தி மிக முக்கியமானது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கிற போர் பதற்றம் பெரிய அளவில் எல்லா நாடுகளையுமே பாதித்திருக்கிறது. பல நாடுகள் தங்களுடைய நாட்டு மக்களுக்கு சரியான முறையில் எரிபொருளை கொடுக்கிறதுக்கும் மின்சாரத்தை கொடுக்கிறதுக்குமான முயற்சிகளை செய்து வரார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஈழதேசத்திலேயும் அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மின்சாரத்தை குறைந்த அளவில் பயன்படுத்துவதற்கு மக்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. உங்களுடைய வீட்டில் குறைந்தது ஒரு மின்குமிழையாவது அணைத்து விட்டு மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அடுத்த கட்டமாக மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்ட அறிவிப்பு வந்திருந்தது. இந்த மாதிரியான அறிவிப்புகளுக்கு மத்தியில் இரவு 6 மணியிலே இருந்து இரவு 10 மணி வரைக்கும் வீதி விளக்குகளை அணைப்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருந்தது. இது பல பேரால எதிர்க்கப்படுகிறது. இது தொடர்பாக மோட்டார் சைக்கிள்கள் சங்கம் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் அரசு தலைவரான அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் கடிதம் ஒன்று அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த கடிதத்தில் பல தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதிரி வீதி விளக்குகள் அணைக்கப்பட்டிருப்பதால நிறைய விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. போதிய வெளிச்சம் இல்லாததால விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைவிட பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் போன்றவை எல்லாம் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அந்த செயற்பாட்டை இரவு 6 மணியில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் வீதி விளக்குகளை அணைக்கிற செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதே மாதிரி முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரட்ன அவர்களும் இந்த செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். பல தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதுல சிலதை சொல்றேன். அவர் சொல்லியிருக்கிறது என்னென்றால், பிரதான வீதியில மட்டுமில்ல கிளை வீதிகளிலுமே வீதி விளக்குகள் அணைக்கப்படுகிறது. இதனால சிறுவர்கள், பெண்கள் என்று பல பேர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி, இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இரவு
6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் மின் விளக்குகளை அணைத்து திருடர்களுக்கு கள்வர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த பொருளை திருடி போட்டு அது என்ன பொருள்னு தெரியாதான், அந்த பொருளை பார்க்கறதுக்காகத்தான் இரவு 10 மணிக்கு பிறகு மீண்டும் வீதி விளக்குகளை ஒளிரச் செய்கிறீர்களா என்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கள். அடுத்தது எரிபொருள் சம்பந்தமானது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு வந்துவிடும், எரிபொருளை இல்லாமல் வாகனங்களை ஓட முடியாத நிலையில் இருக்க போறோம் என்ற அளவுக்கு நிலைமை இருந்தது. உண்மையும் அதுதான். பல நாடுகளுக்கு எரிபொருள் பல்வேறு வழிகளில் போய் கொண்டிருந்தாலும் இலங்கை ஒரு நடுநிலை வகித்ததுக்கு காரணமும் இந்த மாதிரியான தாக்கங்களில் இருந்து தப்பித்துக் கொள்றது. இப்ப சில பேர் சொல்லுவார்கள், இந்த போர் சூழல்ல ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், இந்த போர் சூழல்ல அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்று. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நடுநிலையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மக்களினுடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்காம, மக்களை எந்த விதத்திலேயுமே சிக்கலுக்குள்ளாக்காம, அவர்களினுடைய நடைமுறை அன்றாட வாழ்க்கையை பாதிக்காதவாறு செயற்படுத்த முடியும். அதை இந்த அரசாங்கம் ஓரளவு சிறப்பாக செய்திருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த அரசாங்கம் இந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கின்றதை ஓரளவு ஊகித்து சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் வெளிப்படுத்தாம நடுநிலை வகித்து சரியான முறையில் இந்த நாட்டு மக்களை கவனம் கொண்டு அணுகிச் செல்றது என்பது தேவையான ஒன்று. இந்த நிலையில் இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் இதை சொல்லி இருக்கிறார். ரஷ்யாவில் இருந்து இலங்கைக்கு இந்த மாதிரி எரிபொருள் கப்பல் வாரதுக்கான செயற்பாடுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த 4ஆம் மாதம் மற்றும் 5ஆம் மாதத்துக்கு எரிபொருள் வரும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். ஆனாலும் கூட கப்பல் வருதுன்னு சொன்னால் அந்த கப்பலை கொண்டு வந்து இறக்கி அதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கிறதுக்கு இலங்கையில் 2 முனைகள் தான், 2 தளங்கள் தான் இருக்குது. அந்த தளங்கள் சரியான ஒரு நெருக்கடியான நிலையில் இப்போ இருக்கிறதால தான் ரஷ்யாவில் இருந்து வார அந்த எரிபொருள் வருகை வந்து தாமதப்படுத்தப்பட்டு செல்வதாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர் இன்னொரு கருத்தொன்று சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த எரிபொருள் வாரது என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட எந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கிறது, அதுக்கான நடைமுறைகள் என்ன, இது போன்ற செயற்பாடுகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் எரிபொருள் இந்த 4ஆம் மாதமும் 5ஆம் மாதமும் வந்து சேரும் என்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே மக்கள் குழப்பத்தோடு இருந்தால் நீங்கள் குழம்பவே தேவையில்லை. எரிபொருள் நாட்டுக்கு வரும். மக்கள் அச்சப்படாமல் எரிபொருளை பயன்படுத்தி சரியான முறையில் வாகனங்களை ஓடலாம். இப்போ இந்த மத்திய கிழக்கில் நடக்கிற போரில் பல கருத்துக்கள் இருக்குதுதானே பல பேருக்கு. இந்த நாட்டுக்கு இந்த அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கணும், அந்த நாட்டை எதிர்க்கணும் என்ற மாதிரியான மனநிலை இருக்கு. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை செய்யுமாக இருந்தால் நாங்கள் எரிபொருளுக்கு திண்டாட வேண்டிய நிலை, எரிவாயுவுக்கு திண்டாட வேண்டிய நிலை, மின்சாரம் இல்லாத இருள மூழ்கிய இலங்கையைத்தான் பார்க்க முடியும். எனவே சமகாலத்தில் இந்த மக்களை பாதிக்காதவாறு வைத்துக் கொள்றதுக்கு எல்லாத்தையுமே அனுசரித்து போக வேண்டியது தேவை. அந்த நிலையில தான் இலங்கை இருக்குது. இப்போ பொருளாதார ரீதியாகவோ அல்லது வெவ்வேறு ரீதியாகவோ நாங்கள் பெரிய அளவு வல்லரசோ வளர்ச்சியோ இல்லை எங்கள்கிட்ட. படிப்படியாக அபிவிருத்தி அடைந்து வார நாடு என்ற பட்டியலுக்குள்ள தான் நாங்கள் இப்போவுமே இருக்கிறோம். அதுவுமே கடந்த காலங்களில் என்ன நடந்ததுன்றது தெரியும். எனவே இப்படியான நிலையில் அவசரப்பட்டு நாங்கள் மக்கள் நினைக்கிற மாதிரி அரசாங்கம் செயற்பட்டு விட்டால் அது தவறாக போய் முடிஞ்சிடும். எனவே அரசாங்கத்தினுடைய சில நல்ல நல்ல செயற்பாடுகள் வாழ்த்தப்பட வேண்டியது தானே. இதுவரைக்கும் பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பத்தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.